புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அடித்து ஆடிக்கொண்டிருந்த அவருடைய அரசியல் பயணம் இன்னைக்கு சைலண்ட் மோட்ல இருக்கு. ஏன் அவர் அண்ணாமலை சைலண்ட் மோட்ல ஆக்கப்பட்டாரா, இல்ல அவரே சைலண்ட் மோட்ல போயிட்டாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இங்க இருக்கு. பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்தபோது தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் அவருடைய அன்பையும் பெற்ற அண்ணாமலை இன்னைக்கு சைலண்டா இருக்கிறது. அண்ணாமலையுடைய அவருடைய பின்தொடர்ந்த இளைஞர்களுக்கு இது ஒரு ஏமாற்றமான ஒரு சூழலாகத்தான் இருக்கு. ஏகப்பட்ட இளைஞர்கள் அண்ணாமலை இல்லாதது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை சமூக வலைதளத்துல முன்வைக்கிறாங்க. பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை இன்னைக்கு சைலண்ட் மோட்ல இருக்கிறது. பாஜகவுக்கு இது நல்லதா கெட்டதா அப்படின்னா நிச்சயமாக இது கெட்டதுதான் அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய பார்வையாக கூட இருக்கு. பாஜகனுடைய மாநில தலைவராக முன்னால் இருந்த மூத்த தலைவர்கள் கூட அண்ணாமலை பாஜகனுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இவர் என்ன செஞ்சிட போறாரு, நம்ம எல்லாம் செய்யாததான் இவர் செய்ய போறாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி இருந்தது. அதுக்கப்புறம் அடிச்சு ஆடிக்கிட்டாரு. அண்ணாமலை அவருடைய அரசியல் களத்தை, அவருடைய பவுண்டரியில, அவருடைய எல்லை கோட்டை சரியாக பயன்படுத்தி எங்க போனாலும் ஒரு மக்கள் ஈர்ப்பு, அந்த மக்கள்னு சும்மா சொல்ல முடியாது, இளைஞர்களுடைய பட்டாளத்தை கவர்ந்து இழுத்த அண்ணாமலை பாஜகனுடைய மூத்த தலைவர்களுக்கே ஆச்சரியப்படக்கூடிய வகையில அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இருந்தது. எப்படி இருந்தாலும் அண்ணாமலை நம்மளுடைய மாநில தலைவர், நமக்காகத்தான், நம்ம கட்சிக்காகத்தான் உழைக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை வெகுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். சீனியர்கள் மத்தியில அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. ஆரம்பத்துல இவர் என்ன செஞ்சிட போறாரு, இவர் சிறிய வயது தானே, இவர் பாஜகவுடைய மாநில தலைவராக இவர் போட்டிருக்காங்க, நம்மளாம் செய்யாததான் செய்ய போறாரு அப்படின்னு ஒரு அதிருப்தி ஆரம்பத்துல இருந்தது. போக போக அது தலைகீழாக மாறி அண்ணாமலைக்கு மிகப்பெரிய வரவேற்பு, தமிழக பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாரு. அண்ணாமலை வந்த பிறகு இது ஒரு அரசியல் களம் வேறு மாதிரியாக சூடுபிடிக்க ஆரம்பித்தது. இது பாஜகவுக்கு அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சி பாதையை கூட்டிட்டு போச்சு. இன்றைக்கு அண்ணாமலை சைலண்ட் மோட்ல இருக்கிறதுனால இது பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும். ஏன்னா ஒட்டுமொத்தமான இளைஞர்களை தன் பக்கம் கட்டி கவர்ந்து இழுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்னெட் பவர் அண்ணாமலை. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல களமாடி கொண்டிருந்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு சைலண்ட் மோட்ல இருக்கிறது. அடித்து தும்சம் பண்ணி கொண்டிருந்த அரசியல் களத்துல வேகமாக வளர்ச்சி பாதையில கொண்டு சென்ற அண்ணாமலை பாஜகவுக்கு இது ஒரு பின்னடைவை இது கொடுக்குங்கிறது பாஜகனுடைய, அதாவது அண்ணாமலை பின்தொடர்ந்த இளைஞர்கள் மத்தியிலிருந்து வரக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்வார், நிச்சயமா செய்வார். ஏன்னா பாஜகனுடைய தலைமை அவருக்கு உத்தரவு போடும், தேர்தல் பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முழுமையான ஈடுபாடோட செய்வாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் தேர்தல் பிரச்சாரம் இருக்கும், ஆனா அது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்குமா அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நிற்கக்கூடிய தொகுதிகள்லயோ இல்ல ஓ பன்னீர்செல்வம் டிடிவி நிற்கக்கூடிய தொகுதிகள்லயோ இவர் அண்ணாமலை போய் தேர்தல் பிரச்சாரம் செய்வாரு. டிடிவி நிக்கிற தொகுதிகள்ல, ஓ பன்னீர்செல்வம் நிக்கிற தொகுதிகள்ல அண்ணாமலை நிச்சயமா வீரியமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் நிச்சயமாக அங்க இருக்கும், ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு தேர்தல் பிரச்சாரம் இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி நிற்கக்கூடிய தொகுதிகள்ல அண்ணாமலை அப்படி ஒரு எழுச்சி மிகு ஒரு அந்த தேர்தல் பிரச்சாரம் வெகுவாக கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில அண்ணாமலையுடைய ஸ்பீச் அங்க இருக்குமா அப்படின்னா அது வருத்தமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது. அண்ணாமலை இல்லாத பாஜக இன்னைக்கு தடுமாறுகிறதா? நயினா நாகேந்திரன் இப்ப பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கிறார். இன்னைக்கு வார் ரூம் இருக்கக்கூடாது, வார் ரூம் அண்ணாமலை அவர் சிறப்பா செயல்படுத்திட்டு இருந்தார். அந்த வார் ரூம் மூலியமா பல்வேறு கட்ட பணிகள்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது வார் ரூம் மூலியமா அண்ணாமலை ஸ்கெட்ச் போட்டு தெளிவா செஞ்சாரு, ஒரு புள்ளி ஒருமானம் இருந்தார். ஆனால் இன்னைக்கு அரசியல் நிலைப்பாடுல தெளிவாக காய் நகர்த்தி ஒவ்வொரு பொது பிரச்சனைகளையும் புள்ளி விவரத்தோட தெளிவாக மீடியா மத்தியில பேசின ஒரே மாநில தலைவர் அண்ணாமலை. பாஜகவில் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தமிழக பாஜக தலைவராக யாரும் இருந்திருக்க முடியாதுங்கிற அளவுல ஒரு அடையாள சின்னமாக, ஒரு பிராண்டாக அண்ணாமலை திகழ்ந்தார். இது பாஜகவில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கோ அல்லது பிரதமர் மோடி அவர்களுக்கோ அண்ணாமலையுடைய அருமை தெரியலையா?
இப்படிப்பட்ட ஒரு தமிழக பாஜக தலைவர் பொறுப்புல இருந்து அவரை நீக்கிட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்குமாவது அண்ணாமலை வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த தேர்தலில் நம்ம ஒரு பெரிய அளவுல வெற்றி பெற்ற பிறகு ஒரு கூட்டணி அமைத்து வெற்றி பெற்ற பிறகு கூட தலைவர் பதவியை மாத்தி இருக்கலாம். அது வரைக்குமாவது அண்ணாமலை தொடர்ந்து நீடிப்பார் அப்படின்னு மக்கள் மத்தியில எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பா பாஜகனுடைய குறிப்பா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய இளைஞர் பட்டாளர் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து மாற்றப்படுவார் அப்படின்னு ஒரு பேசப்பட்டாலும் அவர் நிச்சயமா தேர்தலுக்கு முன்பாக மாற்றப்பட மாட்டாரு. 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் அண்ணாமலை தான் மாநில தலைவராக இருப்பார்னு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா அங்க அண்ணாமலை இருந்தா எனக்கு ஒரு பெரிய சங்கடங்க. அது வந்து அவரை கண்டா எனக்கு அலர்ஜியா இருக்குங்க. அவர் எப்ப பாரு எங்களை வந்து கடுமையா தாக்குறது, எங்களுடைய தலைவர்களை எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை கடுமையா விமர்சனம் பண்றது, குறிப்பா எங்க ஒட்டுமொத்தமான மூத்த அமைச்சர்களை கடுமையா விமர்சனம் பண்றதெல்லாம் அண்ணாமலை செஞ்சிருக்கிறாருங்க. அவர் இருக்கிற இடத்துல எங்களுடைய ஆளுங்கெல்லாம் அங்க வந்து பேச மாட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய நெருடலா இருக்கு. இது வந்து அண்ணாமலைக்கு எங்களுக்கும் சரிப்பட்டு வராதுங்க. வெட்டு ஒண்ணு துண்டுன்னு சொத்தை பிரிச்சிடலாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அண்ணாமலையை வந்து தற்காலிகமாக அந்த மாநில பொறுப்புல இருந்து தூக்குன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அண்ணாமலையை பாஜக மாநில பொறுப்புல இருந்து விலக்கப்பட்டிருக்கிறாங்க, நீக்கப்பட்டிருக்கிறாங்க, தற்போது தூக்கப்பட்டிருக்கிறாங்கிற ஒரு செய்தி தான் இது. வந்து அண்ணாமலையை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அண்ணாமலை அவர் பேச்சு, அதாவது இன்னைக்கு எப்படி தொண்டர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அண்ணாமலை இருந்தா அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருப்போம். அதாவது எந்த கூட்டணியா இருந்தாலும் அண்ணாமலை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்துல அண்ணாமலைக்கு வாக்கு செலுத்தியிருப்போம். இன்னைக்கு அண்ணாமலை அங்க களத்துல இல்லை அப்படிங்கிறதுனால நாங்க வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டுருவோம், இல்ல மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், இல்ல வந்து நோட்டாக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு அந்த வாக்குகள் சிதறுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. உண்மையாவே சமூக வலைதளத்துல அப்படிதான் கருத்துக்களை பகிர்றாங்க. நாங்க வந்து நோட்டாக்கு ஓட்டு போட்டாலும் போடுமே தவிர பாஜக கூட்டணிக்கோ இல்ல எடப்பாடி அதிமுகவுக்கோ நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம் அப்படின்னு அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் வந்து அவங்க போடக்கூடிய அந்த கமெண்ட்கள் எல்லாம் பார்க்கிற போது இது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். இந்த வாக்குகள் பெரிய அளவுல சிதறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. 2021 பாஜக அதிமுக கூட்டணி, அந்த கூட்டணி இருக்கிற போது மிகப்பெரிய சரிவை ஏற்பட்டது, தோல்வியை தழுவினாங்க. அந்த நேரத்துல அதன் பிறகு வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் தொகுதியில நின்னாங்க. 2021 இவங்க வானதி சீனிவாசன் அங்க நின்று கமலஹாசனுக்கு எதிராக வெற்றி பெற்றாங்க. அந்த நேரத்துல கூட அங்க வந்து எஸ்பி வேலுமணி ஒரு ஆதரவோட தான் வானதி சீனிவாசன் கடைசி நேரத்துல ஒரு இழுபறி சூழல்ல வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல களம் கண்ட போது அங்க மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சி ஏற்பட்டது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய டஃப் வந்து அண்ணாமலை கொடுத்தாரு. கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கொங்கு மண்டலத்துல, கொங்கு பெல்ட்ல அண்ணாமலைக்கு தொண்டர்கள் பலம், மக்கள் செல்வாக்கு அங்க அதிக அளவுல இன்றளவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்ற அண்ணாமலை இன்னைக்கு பாஜகனுடைய மாநில தலைவராக இல்லாதது பாஜகவிற்கு இது ஒரு பின்னடைவை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வந்து மறைமுகமாக நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு முட்டல் மோதல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. ஏன்னா வார் ரூம் வந்து நடத்திட்டு இருந்தது அண்ணாமலை. இன்னைக்கு அந்த வார் ரூமை வந்து யாரும் ரன் பண்ணாதீங்க, வார் ரூம் இனிமே யாராவது செயல்படுத்துறீங்கன்னா நான் உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கிற வகையில இது வந்து அண்ணாமலைக்கு எச்சரிக்கையா, இல்ல அண்ணாமலை வார் ரூம் நடத்திட்டு இருந்த அவருடைய ஆதரவாளர்கள் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையா அப்படிங்கிறது தெரியாத அளவுல நயினா நாகேந்திரன் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து நடவடிக்கை எடுப்பா அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்ன, இந்த வார் ரூம் மூலியமா இருக்கக்கூடிய பல்வேறு ஐடிகள், சமூக வலைதள ஐடிகள் வந்து அதிமுகவை, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி பெரும்பாலும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாக மாட்டாங்க. கே.பி. முனிசாமி உள்ளிட்டவர்களை இந்த சமூக வலைதளங்கள் மூலியமா, இந்த வார் ரூம் மூலியமா கடுமையாக வாருவாங்க. அது வந்து இப்படி செய்யாதீங்கப்பா, இப்ப எங்களுக்கு உண்டான சுமூகமான உறவு இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு சுமூகமாக உறவு இருக்கு. யார் சொல்றது? நயினா நாகேந்திரன். இது வந்து ஒரு கூட்டணிக்கு ஒரு விரிசல் ஏற்படுகிற வகையில இந்த வார் ரூம்ல இருந்து எந்த விதமான செயல்பாடுகளும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா
கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்த நயனா நாகேந்திரன். இதனால அண்ணாமலைக்கு நன்மையா தீமையான்னு பார்த்தா இது மிக மிக நன்மைதான். ஏன்னா இப்போ வந்து அவர் முழுமையான நேரத்தை அவர் செலவிட்டு அவரு குடும்பத்தோட இருக்கிறாரு, விவசாயம் பார்க்கிறாரு, சொந்த ஊர்ல இருக்கிறாரு, அவருக்கான நேரத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இது அவருக்கு தான் நல்லது. இது பாஜகவுக்கு, பாஜகவுடைய மாநில தலைமைக்கு இது நல்லதா அப்படின்னா இது ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கடுமையான ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன் கடுமையான சூழலை சந்திக்கும் அப்படின்னா பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை செய்தியாளர்களுக்கும் மிகப்பெரிய விருந்து வைக்கிற வகையில டெய்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டே இருக்கும். செய்தியாளர்கள் அண்ணாமலை எங்க போனோம், அது ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி, கார் விட்டு கமலாலயத்துக்கு வந்தாலும் சரி, கோயம்புத்தூருக்கு போனாலும் சரி, சென்னைக்கு வந்தாலும் சரி, எங்க போனாலும் அவரை செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்டு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமான பதிலை எந்த செய்தியாளர் கேட்கக்கூடிய கேள்விகளும் அவர் தவிர்த்ததே கிடையாது. அத்தனை செய்தியாளர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கத்தையும் அதிரடியான பதிலையும் கொடுத்த ஒரே மாநில தலைவர் பாஜகவில் அண்ணாமலை மட்டும்தான். குறிப்பா அனைத்து தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. சில கேள்விகளை தவிர்த்துருவாங்க, சில கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாம திணறுவாங்க, சில கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாமலை அனைத்து கேள்விக்கும் அதிரடியாக தும்சம் பண்ணக்கூடிய வகையில புள்ளி விவரத்தோட தெளிவாக பேசக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அது அண்ணாமலையாகத்தான் இருந்தது. பாஜக மீது பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு பட்ட மக்களுக்கு இருந்தாலும் கூட, ஆனா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பாஜகவிற்கு மட்டுமில்ல அனைத்து கட்சிக்கும் ஒரு அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இருந்தால் அந்த கட்சி வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறுங்கிறது மாற்று கருத்துக்கு இடமில்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த அண்ணாமலைக்கு இன்னைக்கு வந்து சைலண்ட் மோட்ல ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியதனால் ஒரு மிகப்பெரிய விளைவை பாஜக கூட்டணி சந்திக்குங்கிறது சமூக வலைதளத்தில் வைக்கக்கூடிய, அதாவது பாஜகனுடைய குறிப்பா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அவருடைய இளைஞர்கள் பட்டாலும் வைக்கக்கூடிய ஒரு மன குமுறலாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தியும் போகிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அண்ணாமலை வந்து ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு புதிய கட்சி, ரஜினிகாந்தனுடைய ஆதரவோட ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது போக போக தெரியும். ஆனா சில அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையுடைய பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அண்ணாமலை வந்து ஒரு புதிய கட்சி தொடங்கணுங்க, அவர் புதிய கட்சி தொடங்கினா அவருக்கு மிகப்பெரிய அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கு, அவர் பின்னாடி இளைஞர்கள், எழுச்சிமிக இளைஞர்கள் வந்து பின்னாடி நிக்கிறாங்க, நாங்களும் அவர் பின்னாடி தான் இருக்கிறோம், அது பாஜகன்னு பார்க்க மாட்டோம், அண்ணாமலைன்னு தான் நாங்க பார்ப்போம். அண்ணாமலை வந்து ஒரு சிஎம் மெட்டீரியலுங்க, அண்ணாமலை வந்து ஒரு பிஎம் மெட்டீரியலுங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வேல்யூபிளான ஒரு மெட்டீரியல், ஒரு சிஎம் மெட்டீரியல் பிஎம் மெட்டீரியலாக இருந்த அண்ணாமலையினுடைய அருமை அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ தெரியலையா, அது பாஜகனுடைய தலைமைக்கு தெரியலையா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை சமூக வலைதளத்துல பாஜகனுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மட்டுமில்ல அண்ணாமலையினுடைய அவரை பின்தொடரக்கூடிய இளைஞர்கள் பட்டாளமும் ஒரு முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு பாஜக அதிமுக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும், ஒரு முன்னேற்ற பாதையில் போகுமா இல்ல பின்னடைவை சந்திக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக பாஜகனுடைய தொண்டர்கள் முன்வைக்கிறாங்க. இது வந்து அரசியல் வட்டாரத்துல அரசியல்ல களமாடி கொண்டிருந்த அண்ணாமலையை இன்னைக்கு அமைதியாக்கப்பட்டு ஒரு சைலண்ட் ஆக்கப்பட்டு இருக்கிறது. இது பாஜகவுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்குங்கிறது ஒரு பாஜகனுடைய தொண்டர்கள் ஒரு வருத்தமான ஒரு குமுறலாக முன்வைக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலையினுடைய மீண்டும் அவருடைய எழுச்சி மிகு ஒரு அரசியல் களமாடணும் அப்படின்னா அவர் ஒரு புதிய கட்சி, தனி கட்சி ஆரம்பிச்சு களமாடினால் இளைஞர்களுடைய பட்டாலும் அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்பு கொடுக்கும், இல்ல பாஜகவிலே மீண்டும் மாநில தலைவராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுகிற போது அது மீண்டும் பாஜக அது வளர்ச்சி பாதையில கொண்டு போவதற்கு அண்ணாமலை கடுமையாக உழைப்பாரா, இல்லது இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் இப்போ பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தூக்கிட்ட அண்ணாமலை போடுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் அண்ணாமலை போடுவாங்களா அப்படிங்கிறதையும் மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அண்ணாமலையுடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும், அவர் வந்து மீண்டும் தமிழக பாஜக பொறுப்புல வந்து களமாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா, அப்படி வந்தா பாஜகவுக்கு மிகப்பெரிய எழுச்சி மிகு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலை மீண்டும் ஆக்டிவாக, இப்ப சைலண்டா இருக்கிறாரு, இப்ப ஆக்டிவாக வரணும் அப்படின்னா பாஜகவில் என்ன பொறுப்புல வந்தா மீண்டும் பழையபடி அவர் ஆக்டிவாக மாறுவார், ஆக்டிவாக அவர் முழுமையான அரசியல் களத்தை களமாடுவார்
அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு கருத்தாக அவர் வந்து புதிய கட்சி தொடங்குவது நல்லதா, அது வரவேற்கத்தக்க விஷயமா, இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கிறது தேவையான ஒன்றா, வரவேற்க முடியுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.